Hi guys, welcome to the land of coffee Chikkamaluru. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் சிக்மங்களூர் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் விசிட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஏன்னா இந்த டவுனை சுற்றி, டவுன்னு சொல்லக்கூடாது, சிட்டி, சிக்மங்களூர் சிட்டியை சுற்றி நிறைய விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளேசஸ் நிறையா இருக்குது. மார்னிங் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ஜீப் அமைச்சிட்டாங்க. ஜீப் அமைச்சிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெசார்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே ரெசார்ட் போய் நம்ம ஃப்ரெஷ்அப்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி ஒரு ஹாஃப் அ டே இருக்குது. நாங்கள் ஒரு 12 மணிக்கு தான் செக்இன் பண்ணோம். ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டே சைட் சீயிங்க்கு கிளம்பியாச்சு. சைட் சீயிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். சிக்கமகளூரில் இருக்கக்கூடிய முல்லேனகிரி பீக் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீக் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கு, ஹையஸ்ட் மவுண்டனுக்கு நம்ம இன்னைக்கு போக போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு 2-3 பிளேசஸ் யோசிச்சு வச்சுருக்கோம். போகிற வழியில் ஒரு சூப்பரான ஸ்பாட் பார்த்தேன். இங்கேருந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சுற்றி பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ், காஃபி எஸ்டேட்ஸ் தாங்க. அதனால தான் சிக்மங்களூர் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜராக கல்டிவேஷனே இங்கே காஃபி தான். காஃபியை தாண்டி ஒரு சில ஸ்பைசஸும் இருக்கும், மிளகு அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு செக் போஸ்ட்லேருந்து நம்ம திரும்பி அங்கேருந்து முல்லேனகிரி பாயிண்ட் போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எஸ்டேட்ஸு, சூப்பரான ஸ்பாட்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ராகி தான் அந்த ஹில்ஸ் வழியாக போகணும். இப்போ நம்ம ஜீப் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. செக் போஸ்ட், கைமாரா செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஜீப்பாக இருந்தாலும் சரி, என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். அதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜஸ் இருக்குது. அண்டு சார்ஜஸ் எங்கே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. கைமாரா செக் போஸ்ட்டோட டைமிங் 6 PM to 6 AM க்ளோசிங் டைம். ஸோ மார்னிங் 6 AMலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் தான் ஓப்பன். ஸோ லேண்ட் ஆஃப் காஃபின்னு சிக்மங்களூரை சொல்கிறோம். உண்மையிலேயே அந்த லேண்ட் ஆஃப் காஃபிக்குள்ளே இப்போ தான் நம்ம நுழைஞ்சிருக்கோம். கைமாரா செக் போஸ்ட்லாம் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம சிக்மங்களூர் வந்து ஹில்ஸ் வந்துட்டோங்க. ஏன்னா பஸ்ஸில் வரும்போதே ஹில்ஸ் மேலே ஏறுவோமா எலிவேஷன் இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கனவா மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாக ஹில்ஸ் ரூட்டில் தான், காட் செக்ஷன் மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ்லாம் தாண்டி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். ஹில் ஸ்டேஷன் ஒன்று கிளம்பி நாங்கள் வந்துட்டோன்னா சாப்பிட்ற இடத்துல கூட வியூ பாயிண்ட் இருக்கான்னு தான் நாங்கள் தேடுவோம். அப்படி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம 12 மணிக்கு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் எதுவும் சாப்பிடல, டேரெக்டாக வந்து சைட் சீயிங் கிளம்பலான்னு வந்துட்டோம். கிளம்புன உடனே ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணா கிட்ட சொன்னது, அண்ணா லஞ்சுக்கு ஏதாச்சும் ஸ்பாட்டில் நிறுத்திருங்கண்ணா, அங்கே சாப்பிட்ணுன்னு. சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். இதான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஸ்பாட்டு. அப்படியே வெளியில் உட்காந்து சாப்பிட்றனா கூட சாப்பிட்லாம். நாங்கள் குரங்கு தொல்லைகள்லாம் இருக்கும்னு சொல்லி உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்படியே ஒரு வியூ தாங்க. பிரியாணி, கீ ரைஸு, சிக்கன் மசாலா. அந்த பீக்கு தானே ஷார்ப்பாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புதன்கிரி போயிட்டுருக்கோம். பட் இங்கேருந்து பார்த்தாலே முல்லேனகிரி அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது. ஷார்ப்பாக தெரியுற அந்த பாயிண்ட்டு தான் முல்லேனகிரி.
ஆனால் நிஜமாக காலையில் சிக்மங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னடா ஹில் ஸ்டேஷன் இந்த மலையவே காணோன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மலையாக போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் ஒரு 5-6 மலையை தாண்டி இப்போ 7வது மலையை வந்து நாங்கள் தாண்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சுற்றி நம்ம வந்து பல மலைகளை தாண்டி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மாணிக்கதாரா அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, கொடிலாம் பறக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் மாணிக்கதாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வரைக்கும் எப்படி போவாங்கன்னு தெரியல, பட் இப்போ நம்மளால் போக முடியாது, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கலாம். ஆல்சோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். மாணிக்கதாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சிவன் சம்மந்தப்பட்டதாக தான் ஏதாச்சும் இருக்கும். மேலே போகிறதுக்கு படிக்கட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சில்வர் கலரில் இருக்குது, அது படிக்கட்டா இல்லை வேறு ஏதாச்சும் தெரியல. மாணிக்கதாரா வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். என்ட்ரி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஒருத்தருக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அடிக்கிற வெயிலில் தண்ணி பார்த்தா சூப்பராக தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பரான ஃபால்ஸாக இருக்குன்னு. மழை காலத்தில் தண்ணி நிறையா வரும்போது அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே கீழே வரைக்கும் போயிடும் போல். ஈவினிங் 4 மணி ஆகுது. அண்ட் ஈவினிங் ஆக தான் நல்லா சில்னஸ் இறங்குது. என்னதான் சுல்லுன்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது. எப்படியும் நம்ம வந்து கீழே இறங்க சிக்மங்களூர் சிட்டிக்கே போயிட்டா கூட நைட் டைமில் கூலிங்காக தான் இருக்க போகுது. இப்போ அடுத்த ஸ்பாட்டு மாணிக்கதாரா முடிச்சாச்சு, அடுத்த ஸ்பாட்டு கிளம்ப போகிறோம். மாணிக்கதாரா முடிச்சுட்டு வர ரோடு தான் இது. அப்படியே அந்த வர ரோட்லேயே ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நெக்ஸ்ட் போகிறதா டிரைவர் அண்ணா சொன்னார். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஜெட் பாயிண்ட்டு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துல இருந்து நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் வரைக்கும் நடந்து போவாங்க. அதோட பேரே வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வச்சு தான். ஜெட்டுனா ஆல்ஃபபெட்டில் லாஸ்ட் லெட்டராக இருக்க மாதிரி இந்த இடத்துல டெட் எண்டு பாயிண்ட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தான், கீழே விழுந்தால் பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஜெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு சின்ன ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். பட் அப்படி ட்ரெக்கிங் பண்ணிட்டு போனால் அதுவே வந்து டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் டைம் வந்து 4:30 கிட்ட ஆக போகுது. ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் இன்னும் நம்ம இன்றைக்கி நாளில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்தே அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரெக்கிங் இருக்குது. பாபா புதன்கிரி அப்படிங்கிற பிளேஸ் விசிட் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு, அதனால தான் அந்த ட்ரெக்கிங் அவாய்ட் பண்ண வேணான்னு கொஞ்சம் லைட்டாக எனர்ஜிலாம் ஏற்றிக்கிட்டு அந்த ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஒரு கேவுக்கு போக போகிறோம், பாபா புதன்கிரி கேவு போக போகிறோம். சரி, உங்களுக்கு அந்த கேவ் கிட்ட போய் அந்த வரலாறுலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷாக்கிங்கான விஷயம், மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. மொபைல் ஃபோன் கேமராலாம் அலௌட் இல்லை. உள்ளே போகும்போதே நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க போல். நான் பார்க்குறேன் எது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். வெஹிக்கல்லே வச்சுட்டு வரணும்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கேவை விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த வழியாக தான் வந்தோம். அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம், திடீர்னு ஏதோ நம்ம வந்து இடம் மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்த மாதிரி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துருப்போம், நம்ம 0 பாயிண்ட் பார்த்துருப்போம், பார்டருக்கு நடுவில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. காரணம் இல்லாமல் இருக்காது, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அதை பற்றி நம்ம ஜாஸ்தி கிளற வேணாம். அப்படியே நம்ம ஜீப் இருக்கிற இடத்த நோக்கி போவோம். ஆனால் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒர்த்துங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் தான், ரொம்ப தூரம்லாம் நீங்கள் கீழே இறங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. படிக்கட்டே கரெக்டாக போட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாதையிலே இறங்கி போனோன்னா ஒரு கேவுக்குள்ளே போவோம். அந்த கேவுக்குள்ளே போன உடனே தான் தெரிய வந்துச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட்டு.
நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இந்த இடத்த வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறதுக்கான காரணம். பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட்டாக தான் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ ஒரு டூரிஸ்ட்டாக அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இந்த பார்டருக்குள்ளே கேமரா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். கேமரா, மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்து வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. சர்வேலன்ஸ் உள்ள நிறைய சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் நேம் பாருங்கள், ஸ்ரீ குரு தத்ரேயா பாபா புதன் சுவாமி தர்கா. இதுதான் கரெக்டான பேர். ஷார்ட்டாக பாபா புதன்கிரின்னு சொல்கிறாங்க. பொன்னம்மா தேவி ஃபால்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் நான் மழை காலத்தில் விசிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி வரும். அங்கேருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படி தண்ணி வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி குறைவாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. ரோட்டோரத்துலேயே இருக்கும். தனியாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ரோட்டோரமாகவே பார்த்துட்டே போகலாம். கர்நாடகாஸ் ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் முல்லையனகிரி வந்திருக்கோம். இன்னைக்கு டேவோட லாஸ்ட் விசிட்டிங் பாயிண்ட். ஒரு 480 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஏற வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாரும் மேலே கிளைம் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். அண்ட் அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் கீழே வர போகிறோம். அண்ட் முல்லையனகிரி பீக் பாயிண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, 480 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டெப்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்படியே போட்டிருப்பாங்க, போகிற வழி அப்படியே போட்டிருப்பாங்க. இதே முல்லையனகிரி பீக்குக்கு நான் வந்து ஃபாகி டைமில், ரெய்னி டைமில் வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏறவே முடியாது குளிரில், அவ்வளோ குளிரில் நடுக்கம் இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபாகு சுற்றி ஃபாகில் குளிரில் ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட், வெயில் அடிக்கிற டைமில் சன் செட் ஆக போகிற டைமில் வந்திருக்கும். டாப் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் சன் செட் ஆகிறத பார்க்கலாம். ஏற ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் தாண்டி இருக்கோம். அதுக்குள்ளே இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டு. சிக்மகளூரு, நம்ம எங்கே காலையில் வந்தோமோ, எங்கே இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த இடம் தான் அது. ஃபுல் சிக்மகளூர் ஊரும் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போ. இந்த மாதிரி அப்பப்போ ட்ரெக்கிங்லாம் போகும்போது தான் தெரியுது நம்ம உடம்போட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகும்போது அப்படியே குடுன்னு ஓடுறது, இல்லை அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. பொறுமையாக ஏறுங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நீட்டாக சேஃபாக தான் இருக்குது. ஆனாலும் பொறுமையாக ஏறினா உங்களால் வந்து நிறைய தூரம் கவர் பண்ண முடியும். அண்ட் அங்கங்கே வந்து ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி தூரம் கவர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் டைம் இருந்தால். முல்லையனகிரி ட்ரெக்கிங் வந்து அவ்வளோ ஈஸியான ட்ரெக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட்லி எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொறுமையாக அப்படியே நடந்து வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நான் ஆரம்பித்தது, பாதி தூரம் வந்துட்டோம். இதோ இன்னும் அந்த இடத்துக்கு போகணும், இன்னொரு பாதி தூரம் இருக்குது. அண்ட் எஸ், எதுக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்தோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு. திஸ் பீக் இஸ் அட் அ ஹைட் ஆஃப் 6300 அடி சீ லெவல்லேருந்து இருக்குது. கர்நாடகாவோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு இப்போ இதை தான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதுக்கான பாயிண்ட் அதுதான். அண்ட் பக்கத்துலேயே இந்த இடம் தான் சிவன் கோயில். முல்லையனகிரினா கிரினாலே வந்து மவுண்டன் தான்.
அடுத்து நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்க்க போகிறது சன்செட்டுங்க. செம பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை நம்ம கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக்லேருந்து 6300 அடி உயரத்துலேருந்து நம்ம இன்றைக்கி சன்செட்டாக பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங். சூப்பராக இருக்கும் அந்த டைமு. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே வந்து நடந்து போனால் அப்படியே கேட்வே டு ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன ஸ்லிட்டுக்குள்ளே அப்படியே அந்த பக்கம் வந்து ஃபுல் மலை வேலி தெரியுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல. எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே வந்து அந்த சன்செட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இறங்கிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒர்த்துங்க. அங்கே இருக்குது ஜீப் பார்க்கிங்கு. அங்கே இருந்து நம்ம நடந்து வந்தது கஷ்டமான ட்ரெக்கிங் தான், பட் அதையெல்லாம் தாண்டி இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வந்தது, அதுவும் சன்செட் டைமில் வந்தது, ஒர்த்து தாங்க. நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா முள்ளியனகிரி சன்செட்லேயும் பார்க்கலாம், சன்ரைஸ்லேயும் பார்க்கலாம். உங்களுடைய பிளான் படி கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுடைய பேக்கேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமான டைமில் வந்து பார்க்கலாம். பட் சன்செட்டோ சன்ரைஸோ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக சன்னு மறைய போகுது. ஒரு டைம் லாப்ஸ் கவர் பண்ணிடலாமா? கம்ப்ளீட்டாக சன்னு செட் ஆயாச்சு. இந்த பக்கம் சிக்மங்களூரில் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் செட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஹொரைசன் ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த லுக்கு சூப்பராக இருக்குல்ல. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மலைகள் தான். சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டைம் லேப் சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன, இறங்க வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து டைம் வந்து இப்போ 6:30 ஆக போகுது. ஸோ இப்போ இறங்க ஆரம்பித்தா கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு இருட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த செக் போஸ்ட், கைமாரா செக் போஸ்ட் போய் என்ட்ரி அவுட் போஸ்ட் கொடுத்துடலாம். கைமாரா செக் போஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. என்ட்ரி டைம் மட்டும்தான் 6 மணின்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் நம்ம வரத்துக்கு எப்படியும் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இப்போ கைஸ், ஒரு பேக்கேஜில் நம்ம பேசிக்காக எதிர்பார்க்கறது என்ன? ஒரு நல்ல அகாமடேஷன், நல்ல ஃபுட்டு, சைட் சீயிங்க்கு ஒரு நல்ல ஜீப்பு, கேபு எல்லாம் ரெடி பண்ணி தராங்க தானே எதிர்பார்ப்போம். இவங்க வந்து அதையும் தாண்டி ஒரு படி மேலே ஒரு விஷயம் செய்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே சைடில் காட்டுங்க. என்னடா இருட்டா ஏதோ ஒரு ஏரியாவை காட்டுற, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கேண்டில் லைட் டின்னர். கேண்டில் லைட் டின்னரா அப்படின்னா கப்புள்ஸா இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி தான் வரணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு குரூப்பாக வந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேண்டில் லைட் செட்டப் இருக்குது. ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரியான ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேண்டில் லைட் டின்னர் தர போகிறாங்க. உள்ளே வந்து டிஸ்கோ லைட்லாம் போட்டு சாங்ஸ்லாம் இருக்கும். உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சாங்ஸ் ஓடுறதுனால காப்பிரைட் இஷ்யூஸ் வருங்கிறதுனால உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. பட் நான் காட்டுறேன், வேறு ஏதாச்சும் ஒரு மியூசிக் போட்டு உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். செம சூப்பராக இருக்குங்க. இந்த பேக்கேஜ் வந்து இன்னைக்கு டே 1 தான். இந்த டே 1 சூப்பராக ஒரு எண்டிங் கொடுக்குறாங்க டின்னருக்கு. The next day. ஸோ கைஸ், எபிசோட் 2 இன் சிக்மங்களூர் சூப்பராக வந்து முடியுது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்ததே மதியம் தான், பட் அந்த ஹாஃப் டேல நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம். முள்ளியனகிரி, புதன்கிரி, ஜெட் பாயிண்ட்னு நிறைய வியூ பாயிண்ட்ஸ். நடுவில் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம், ஹொன்னமாதேவி ஃபால்ஸ் பார்த்தோம். ஆல்சோ நம்ம வந்து லஞ்ச் எங்கே, டின்னர் எங்கே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். பட் இது மட்டும் எண்டு கிடையாது. அடுத்து எங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபுல் டே விசிட் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சிக்மங்களூர்ல பார்க்க வேண்டியது இருக்கு, நாங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. அது வர்ச்சுவலா நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதுல இருந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன். இந்த பிளாகை இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சிக்மங்களூர்ல உங்களை மீட் பண்றேன். டடா.